பொதுவா அடியேன் ஒரு 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்த பதிவு ஒன்று இருக்கும். செவ்வாய்க்கிழமை 3 டூ 4:30 மணிக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பூஜை. வீட்டில, கோயில்ல இல்ல. அந்த பூஜைக்கு என்ன ஒரு ஆற்றல் அப்டின்னா, நீங்கள் வேண்டும் எல்லாத்தையும் கொடுக்கின்ற ஆற்றல் அப்டின்னு சொல்லலாம். இது மிகையா தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா கிடையாது. செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்தில அம்பிகைய வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதை அனுபவபூர்வமாக உணர்ந்ததன் காரணமா தான் அத ஒரு பதிவாவே நம்ம குடுத்தோம். ஆ அதுக்கு ஒரு முறையும் இருக்கு. அந்த பதிவுல இருக்கும். இருந்தாலும் இதில ரொம்ப சுருக்கமாவும் அடியேன் சொல்லிடுறேன். நம்ம பூஜை அறைகள ஏதேனும் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு, அதில ஒரு குறிப்பிட்ட சதுரம் இருக்கிற மாரி, ஒரு சதுர அளவுக்கு நல்ல தண்ணிய ஊத்தி கழுவிட்டு, ஒரு எலுமிச்சம்பழத்த நீங்க கட் பண்ணி, அத நல்ல அந்த சார அந்த இடத்துல புளிச்சுட்டு நல்லா தேய்ச்சிடணும். அந்த இடத்த நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் மீண்டும் கழுவி விட்டுருங்க. நல்லா சுத்தமாகும். அதுக்கப்புறமா அது மேல மஞ்சள் நல்லா குழப்பி வச்சிருப்பாங்க. அது சதுர அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சதுரம் போடணும். அதிலேயே அந்த மஞ்சள்ல போட்டு 4 மூலையிலயும் குங்குமம், நடுவுலயும் குங்குமம் வச்சிட்டோம்னா, உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். அந்த அமைப்புல நடுவுல அம்பிகையினுடைய படம் அல்லது விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருக்கிறது அப்படின்னா, ஒரு மனை போட்டு சின்ன பலகை கட்டை வச்சு அதுக்கு மேல வச்சிடணும். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான பூஜை. இப்போ பூக்கள் அப்படின்னும்போது, செவ்வரளி மலர் கிடைக்கிறது அப்படின்னா ரொம்ப அற்புதம். சிவப்பு நிற பூக்கள் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தலாம். இல்லைன்னா நல்ல வாசனையான மலர்கள், மல்லிகை, முல்லை இந்த மாரி என்ன வாசனையான மலர்கள் இருக்கோ அத பயன்படுத்தலாம். அத வச்சு அலங்காரப்படுத்திக்கணும் அம்பிகைய. அது சமயபுரம் மாரியம்மனாக இருக்கலாம், அல்லது காளி தேவியாக இருக்கலாம், இல்ல காமாட்சி தேவியா இருக்கலாம். உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இணைப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அம்பிகையுடைய படங்கள் அல்லது விக்கிரகங்களை வைத்து நீங்க வழிபடலாம். அது எந்த தெய்வம் அப்படின்லாம் இல்ல, பெண் தெய்வம். இப்போ பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டீங்க. நெய்வேத்தியம் என்ன வைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பழங்கள் ஏதேனும் ஒன்று வச்சுக்கலாம். முக்கியமாக பானகம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பானகம் கலக்கி அங்கே வச்சுக்குங்க. மற்றபடியெல்லாம் பூஜை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். அதன் பிறகு தூப தீபமெல்லாம் காட்டி பானகத்தை அங்கே படைச்சு மனதார வழிபாடு செய்யுங்கள். அம்மா எனக்கு கடன் தீரணும் அப்படின்னு நினச்சா, கடன் தீரணுங்கிற வேண்டுதல் மட்டும் வைங்க. பெண்ணுக்கோ பையனுக்கோ ராகு கேது தோஷத்தால் திருமணம் தள்ளி போகுது, செவ்வாய் தோஷத்தால் தள்ளி போகுது அப்படின்னா, அந்த தோஷத்திலிருந்து விமோக்ஷனத்தை கொடுங்கள் அப்படின்னு வேண்டிக்குங்க. இன்னும் சிறப்பு அடியேன்னு சொல்லணும்னா, அந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் விடத்தில் இருந்து வேண்டிக் கொள்கிறார்கள் அப்படிங்கும் போது, அடியேன் ஆடி மாதத்தில் கூட முயற்சி செய்யலை. ஒரு சில பிரச்சனைகளுக்கு சாதாரணமாக செவ்வாய்க்கிழமையில தான் ஆரம்பித்தது. ஒரு 5-6 வாரங்கள் வருவதற்குள்ளே அதற்கான விமோக்ஷனம் கிடைத்தது. ஆனால் அதன் பிறகு தான் அடியேன் உணர்ந்தது, அதை ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாயில் செய்யும் பொழுது ரொம்ப சீக்கிரம் அதுக்கான விமோக்ஷனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. கடன் அடைகிறதா இருக்கலாம், இல்லை நம்ம வேண்டுதல் நிறைவேறுவதாக இருக்கலாம். அத்தனையும் அவ்வாறே நடக்கும். இது அனுபவபூர்வமாக கூறுவது. முயற்சி செய்து பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வைக்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது கடன் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். கடன் தீரும், வீட்டில் இருக்கிறவங்களோட செல்வாக்கு உயரும், ஐஸ்வர்யம் பெருகும். வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்போ ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நிறைய வழிபாட்டுக்கு சொல்லப்பட்டாலும், சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அப்படின்னு அடியேன் ஒரு பழைய பதிவு இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை செய்கிறது. அதை வேணால் போய் பாருங்கள். இன்னும் தெளிவாக அதில் விளக்கம் இருக்கும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் தோற்க மாட்டீங்க, ஜெயிச்சு மேலேறி வந்துடுவீங்க. மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.